என் பேர் சாந்தி, வேம்பார்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். எனக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ண நாள்லேருந்து வயிறு வலி அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. இது சாப்பிட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த வலி இல்லாமல் இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்தது 2.25 வயசு ஆகுது. சிசேரியன் தான் பண்ணி குழந்தை பிறந்தது. அந்த தையல் வலி இருந்துகிட்டு இருந்தது, தொப்புள் புடப்பாக இருந்து அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கூட வலி இருந்துகிட்டு இருந்துச்சு. வியாபாரத்துக்கு வண்டியில் போவேன், சின்ன பழத்தில் விட்டாலும் வலி இருக்கும். ஒரு வீடு கூட்ட முடியாது, கீழே விழுந்து பொருளை குனிஞ்சு எடுக்க முடியாது. முதுகு தண்டில் போட்ட ஊசி பளிச்சுன்னு மின்னல் வெட்டுற மாதிரி வலி இருந்தது. இப்போல்லாம் அது எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இப்போ எனக்கு தலைவலி, டென்ஷன் ஆயிடுவேன். டென்ஷன் ஆனால் தலைவலி விடவே விடாது, மாத்திரை போட்டாலும் சரியாகாது. இப்போ அந்த தலைவலி சுத்தமாக இல்லை. கிட்ட பார்வைக்கு கண்ணாடி போட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை. சூப்பர் மேடம். இப்போ நல்லா இருக்கு. எத்தனை ஜூஸ் எடுத்திருக்கீங்க மேம்? நான் ஒன்று தான் முடிய போகுது. சூப்பர் மேடம். அது 2வது ஜூஸ் ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க. சாப்பிட நல்ல ரிசல்ட் இருக்குது. வெயிட் வந்து 95 கிலோ இருந்தேன். ஓகே. இப்போ 7 கிலோ குறைஞ்சி 88 கிலோ இருக்கு. இன்னும் குறைவேன். எல்லாரும் என்கிட்ட மறுபடியும் மாசமா இருக்கியானே கேட்டாங்க. ஆனால் இப்போ வயிறு ஃப்ளாட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். வீக்கமாக தெரிஞ்சது இப்போ இல்லை. அதனால நான் நடத்தணும்னு நான் யோசிப்பேன். இப்போ நடந்து எங்கேனாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுக்கு டாலர் சுட்டி எடுத்து வண்டியிலேயே தான் போனேன். சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. எந்த ஊர் சொல்லுங்க? செல்வமணி தங்கமுத்து. நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். நான் சில நாட்களாக முட்டுவலி கால்வலி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். ஸ்டிக் வைத்து தான் நடந்து கொண்டிருந்தேன். ஆனால் தற்போது டாக்டர் காசிம் அவர்களின் முயற்சியால் அவர்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிற மருந்தை வாங்கி சாப்பிட்டேன். இப்பொழுது நான் சற்று குணமாகி குச்சி இல்லாமல் நடக்க ஆரம்பித்திருக்கிறேன். அந்த மருந்து மிகவும் நன்றாக இருக்கிறது. மருந்து காமிங்க. இதை தான் நான் அவர் கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மருந்து தான் டாக்டர் காசிம் அவர்கள் அறிமுகப்படுத்திய மருந்து. ஆகவே இதை கைகால் நரம்பு வலி, எலும்பு வலி. We are victors, together we rise. We at Victors, together we rise. In the morning light, a brand new day, together we rise. Come on, mate, hand in hand, side by side, united strong, our spirits. இல்லை என்னத்தினால இந்த மாதிரி ஆச்சு, ஆக்சிடென்ட்னால ஆச்சு. 2 காலும் செயல் இழந்துருச்சு. இடுப்பு கீழே வேலை செய்யாது, நெஞ்சிலேருந்து எதுவும் வேலை செய்யாது, உணர்ச்சிகள் இல்லை. இப்போ நம்ம அந்த ஒராக்வியும் ஸ்டெம்பி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் பரவாயில்லையா? எத்தனை நாளாக நம்ம எடுத்துகிட்டு இருக்குது? இப்போ 5 நாள் 17 நாள் ஆச்சு. கூட 17 நாள் ஆச்சு. 2 வேலை எடுத்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த காலுக்குள்ள உணர்வு இருக்குது. வீக்கம்லாம் வத்தி இருக்கு. ஓகே. வலி தெரியுது. இப்போ காலில் உணர்ச்சி இருக்குது. இப்போ முதல்ல அதெல்லாம் இல்லை, இப்போ வலி தெரியுது. ரத்தோட்டம் பாயிறனால அது தெரியுது. பரவாயில்ல. ஓகே ஓகே. We are victors, together we rise. We at Victors. வணக்கம், என்னுடைய பேர் விஜயசெல்வம். நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் வந்து ஒசூரில் இருக்கேன். கடந்த எனக்கு ஒரு வருஷமாக எனக்கு வந்து கையில் ரிஸ்ட்டில் பெயின் இருந்தது. இந்த பெயின் பார்த்தீங்கன்னா கட்டியாக மாறிட்டு இருந்துச்சு. அந்த கட்டி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுறப்போ ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து விக்டர்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட்டு ஒரு 10 days முன்னே இந்த காஃபி லான்ச் ஆகிருக்கு, இது வந்து ஹெல்த்துக்கு சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து ஒரு 10 நாளாக இந்த ப்ராடக்டாக நான் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு 100 ml பார்த்தீங்கன்னா 2 times எடுத்துக்கிட்டு நான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஒரு மிராக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கையில் இருந்த வலியும் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டி மாதிரி இருந்தது கரைஞ்சி இப்போ 90% கம்மியாயிடுச்சு. கம்பெனியில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டுருக்காங்க. நான் வந்து இந்த விக்டர்ஸ் காஃபி நான் சாப்பிட்டப்பனால இந்த அளவுக்கு எனக்கு மிராக்கல் நடந்திருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா எனக்கு 1 லட்ச ரூபா செலவாயிருக்கும். 15 நாள் நான் லீவ் போட்டிருப்பேன். இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எக்ஸலண்ட்ன்றதால நான் எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். அம்மா உங்கள் பேருங்கம்மா? கமலா. கமலா, சரிங்கம்மா. இந்த மருந்து எவ்வளோ நாளாம்மா குடிச்சிட்டு இருக்கீங்க? 2 பாட்டில் குடிச்சுங்க சார். ஓகே. முன்னாடி என்னென்ன பிரச்சனைங்கம்மா உங்களுக்கு? முன்னாடி எல்லாம் கட்டலாட படுத்துங்க சார். கால் வீக்கம், கையெல்லாம் வந்து வீக்கம், நடக்க முடியாது. இன்னைக்கு அந்த ஜூஸை குடிச்சு விட்டு அந்த கால் வீக்கமும் இல்லை, நல்லா நடக்கிறேன். அந்தானே தான் நல்லா ஆரோக்கியமாக நடக்கிறேன், நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகேங்கம்மா. என்ன பிரச்சனைங்கம்மா? எதனால கை காலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆச்சு? அது சரவாங்கி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அந்த சரவாங்கிகள் இதெல்லாம் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு, நடக்கிறேன். எவ்வளோ மாசமா பெட்ல இருந்தீங்க? அவங்க பெட்ல இருக்கிறது 1 மாசமாவே இருக்குங்க சார். 2000 ரத்தம் இருக்கணும் உடம்புக்கு. இல்லை, எவ்வளோ நாளாக வந்துட்டு பெட்லேயே படுத்துருந்தீங்கன்னு கேட்குறேன். பெட்லாம் வந்து 1 வருஷமா இப்படி படுத்திருந்தேன். 1 வருஷமா படுத்துருந்தீங்க. அப்படி படுத்திருந்தேன். இப்போ கரெக்டாக சரவாங்கிறது 8 வருஷம் ஆகுது.
சரிங்க. 8 வருஷமா நான் படுத்திருந்தேன். ஆ இப்போ எந்திரிச்சு இந்த டானிக்கு குடிச்சு விட்டு எந்திரிச்சு குச்சி போட்டுட்டாலும் நல்லா தெம்பா நல்லா நடக்கிற அறியப்பிள்ளைக்கு எப்படி உடம்பு தைரியமாக இருக்குதா, ஆ தெம்பு தைரியமாக இருக்குது, நல்லா சந்தோஷமா நடக்கிறது, நல்லா இருக்குது என் உடம்பு. நல்லா இருக்குது. சந்தோஷங்கம்மா. நல்லா நல்லா நடக்கிறேன். நல்லா குடிங்க சரிங்களா, கரெக்டாக குடிங்க. இன்னும் எல்லாமே சரியாயிரும் சரிங்களா. சரி ஓகேங்கம்மா, சந்தோஷங்கம்மா. சரி. மதுரை மாவட்டம் சுண்டடி தாலுகா தொச்சாளம்புதூர். எனக்கு வந்து தோள்பட்ட வலி, இப்போ நெஞ்சு வலினா சளியாக இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணலான்னு சொல்லி நான் கானாவரத்து ஆஸ்பத்திரியில் போய் ஒரு வாரம் பெட்டில் இருந்து பார்த்ததில் சளி இருந்தால் சுத்தமாகலை, இன்னும் டானிக்க மருந்து சாப்பிடணும்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அந்த டயத்தில் வந்து இந்த டானிக்கை எனக்கு கை கொடுத்துச்சு. இந்த டானிக்கை வந்து இந்த பழச்சாறு ஜூஸு, இந்த ஜூஸை சாப்பிடும்போது எனக்கு வந்து இப்போ இருமல், அந்த செருமல், உள்ள இருக்க சளி, இழப்பு, இந்த மாதிரி ஒரு அந்த தோள்பட்ட வலி எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. அதனால இப்போ எனக்கு ஒரு பாட்டிலாவது குடிச்சு நல்லா ஆன பின்னாடி தான் நம்ம வேற யாருக்காவது சொல்லணும்ன்றதுக்காக நான் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா இந்த பாட்டில் மேலே எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அது எப்படி எல்லா நோய்க்கும் ஒரு பாட்டில் டானிக்க வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தில் இப்போ நான் இதை வாங்கி குடிச்ச பின்னாடி நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி தான் என் ஃப்ரெண்டு பல சொந்த மன்னங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் என் மாப்பிள்ளை தான் வேணும், என் தங்கச்சி வீட்டுக்காரர், அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது இப்போ அவர் ஒரு 10-15 நாள் குடிச்சிருக்காரு. ஒரு பாட்டில் முடிச்சு 2வது பாட்டில் குடிச்சிருக்காரு. மொத்தம் சாப்பிடாம ரொம்ப முடியாம ஒரு குறிப்பிட்ட நாள் கூட சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல வந்து இவர் சரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதை இந்த டானிக்கை மூலமா இப்ப சாப்பாடு தண்ணி கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறாரு. அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவனா கொண்டு வந்து கொடுத்த மாதிரி தெரியுது. இந்த டானிக்கை எனக்கு கிடைச்சு, ஏன் மூலமா அவருக்கு கிடைச்சு, இன்னும் எத்தனையோ பேரை காப்பாற்றிடலாம் அப்படின்ற கணக்கில் சந்தோஷத்துல நாங்கள் இருக்கேன். அதே மாதிரி வேற யாரும் நம்ம சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்க எங்க இருந்தாலும் இந்த நம்பருக்கு இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை ஃபோன் பண்ணி கேளுங்க, கேட்டு எல்லாருமே வாங்கி பயனடைங்க, அது நல்லா இருக்கும். ஏன்னா இதை வந்து மிஸ் பண்ணிட வேணாம். இது வந்து பெருசா சைடு எஃபெக்ட் கிடையாது. இதை சாப்பிட்டா அதை சாப்பிடாத, அதை சாப்பிட்டா இதை சாப்பிடாதுன்னு இல்லை. நீங்க மாத்திரை மருந்து, இங்கிலீஷ் மருந்தே சாப்பிட்டு இருந்தா கூட இதை பயன்படுத்திக்கே இருக்கலாம். இதை பயன்படுத்தின பின்னாடி திரும்ப வந்து அந்த மாத்திரையை வந்து டாக்டர் குறைச்சிடுவாங்க தானாவே. எப்ப உங்களுக்கு சௌரியமாயிருச்சு, இல்ல மாத்திரை வந்து 10 மாத்திரை போடுறீங்கன்னா இல்ல ஒரு 7 மாத்திரை, அடுத்து 4 மாத்திரை, அடுத்து 2 மாத்திரை, இல்லப்பா இனிமேல் உங்களுக்கு மாத்திரையே தேவையில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரிசல்ட் வருது. நீங்க வாங்கி குடிச்சு பார்த்துட்டு உங்க ரிசல்ட் பார்த்துட்டு உங்க சொந்த பந்தங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி இதை பயன்படுத்தி செய்யுங்க. அதனால வந்து நாங்க வேற இங்கிலீஷ் மருந்து சாப்பிட வேணாம்னு சொல்லி கண்டிஷன்லாம் கிடையாது, நல்லாவே இருக்கும். நீங்க நம்பிக்கையோட செயல்படுத்துங்க, நல்லா இருக்கும். இந்த ஜூஸ் நல்லா இருக்கும் பாருங்க. நன்றி, வணக்கம். வருஷமா இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து 3 வருஷமா இருக்குங்களா? இப்போ அந்த 3 வருஷத்துல வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து நிறைய எடுத்துருக்கீங்க. எடுத்துருக்கேன் இல்லையா? உங்க பேருங்க? பேர் மணிராமகிருஷ்ணன். ஓகே. மணிராமகிருஷ்ணன். பாண்டிச்சேரி ஜிக்மர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். ஓகே ஓகே. 1.5-2 வருஷமா இருக்கு. ஓகே. இன்னும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். காமிங்க. இது நேரா காமிங்க கேமரா. இதை வந்து எவ்வளோ நாள் சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு வாரமா சாப்பிட்டுருக்கீங்க. கூடவே வந்து ஸ்டெம்பி இது எடுத்துக்கிட்டீங்க, நாக்கு கடியில் இதுவும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஓகே. தூக்கம் நல்லா வருது. ஓகே. வேலைக்கு இன்னைக்கு வேலைக்கு போனதா கேள்விப்பட்டேன். வேலைக்கு போயிட்டு வரீங்க. வேலைக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு சிரமங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வழிலாம் குறைஞ்சிருக்கு. ஓகே. வெளியில ஃப்ரீயா போயிட்டு வரீங்க. வெளியில போகாத அண்ணனுக்கு வந்து கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? 3 வருஷமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்காரு. நான் இப்போ ஒரு வாரமாக வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து இந்த ஒராக்கியும் ப்ளஸ் ஸ்டெம்பி 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டெம்பி வந்து அவரால் வாய் கூட சரியாக திறக்க முடியாது. டாக்டர்ஸ் வந்து ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாடியே எடுக்கணும்னு சொன்னாங்களாம். அவருக்கு இந்த இடத்துல வந்து அந்த கேன்சர் கட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பெருசாகிடுச்சு. அந்த கட்டி வந்து அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது நல்லா பெருசாக இருந்தது, புண்ணு மாதிரி இருந்தது, குறைஞ்சிருச்சு. அந்த கேன்சர் கட்டி புதுசாக உள்ள கிரியேட் ஆகிட்டே இருக்குது, நிறைய பக்கமாக வந்துட்டு இருந்தது. அந்த வந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? வரவிடாமல் அப்படியே தடுத்துருக்கு, வரவிடாமல் தடுத்துருக்கு. அந்த கேன்சர் செல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இந்த 2 ப்ராடக்ட்டும் அந்த அளவுக்கு அண்ணனுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது மாதிரி நம்ம எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து கேன்சர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்கே போனால் சரியாகும் தெரியல, தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, ஏதோ செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு சம்பாதிச்சு வச்ச பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கூட பாதுகாத்துக்க முடியாத நிலைமையில இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வரணும். இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சரியாகிறதுக்கும் குணமாகறதுக்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இது நாங்கள் வீடியோவாக போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா கனகராஜ். நான் கிணத்துக்கடவு பகுதியிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய சித்தி பொண்ணு, அதாவது சிஸ்டர், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகி 7 வருடங்கள் ஆகியிருந்த நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. இதனால் நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணினாங்க. இது எந்த பலனும் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய மாமா பார்த்திங்கன்னா மிஸ்டர் குருபரன் சார் கோயம்புத்தூரில் இருக்காங்க மாமா. அவங்க மூலிமா பார்த்திங்கன்னா விக்டர்ஸ் லைஃப் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து கோர் ஒராக்வி அப்படிங்கிற ஒரு ஜூஸும் ஸ்டெம்பி அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்டும் கொடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. கொடுத்தோம். அது கொடுத்ததனுடைய பலன் பார்த்திங்கன்னா இந்த 90 நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்பது மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ நான் எதுக்காக போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனியான விக்டர்ஸ் லைஃப் சயின்சஸ் வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. அந்த ப்ராடக்ட் பேர் தான் வீகேஃபே அப்படிங்கிற ஒரு காஃபி ப்ராடக்ட். இந்த காஃபியை குடிக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்புறமா படிங்க. இந்த இன்க்ரீடியன்ஸில் ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃபான இன்க்ரீடியண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த இன்க்ரீடியண்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு பாலிகாஸ்னால் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாலிகாஸ்னால் நமக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி குட் கொலஸ்ட்ராலை வந்து பாடியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் ஹார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அந்த ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த அர்ஜுனாவில் இருக்குது. செகண்ட் வந்துட்டு நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து அது மெயின்டைன் பண்ணக்கூடியது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்னாலே ஊன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அது சீக்கிரமாக காயாது. அந்த காயாத ஒரு புண்ணை வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அந்த அர்ஜுனாவில் இருக்குது. அண்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு செலாஷியா ரெடிகுலேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்க்ரீடியண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, மெயின் விஷயம் வந்துட்டு நம்ம பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலில். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு தும்மலப்பட்டியில் வந்து மளிகை கடை வந்து பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன் நான். எனக்கு இந்த 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீமோகுளம் பிரச்சனைனால கொஞ்சம் உடம்புலி தசையில் ரொம்ப வலியாக இருந்தது. கொஞ்சம் நாள் ரொம்ப சிரமத்தினால இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் எடுத்து ஒன்றும் ரெக்கவர் ஆகலை. பட் வெயிட்டான பொருளாக தூக்க முடியாது. ஒரு 50 கிலோ ஜீனி மீடியம் தூக்கமாக முன்னாடி தூக்கி இருந்தது. தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஒரு மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு மெடிசன்னா மெடிக்கலா இல்லை ஆயுர்வேதிக் தான் மாதிரி மாடலாம் கொடுத்தாரு. ஒரு 1 மந்த் எடுத்தேன். அது சரியாக எனக்கு மன திருப்தியும் இல்லை, ரெக்கவரும் ஆகலை. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி மேடம் கான்டாக்டில் வந்து செல்வி மேடம் வந்து இதை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஓராக்குன்னு சொல்கிற இந்த ஓராக் வேலி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 3 மண்டலமாக எடுத்துக்குமே நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்திலே வந்துட்டு 3 பாட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி ஒரு சண்டே மேலே போய் எடுத்துருவோமே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 15.7 8.7 15 சம்திங் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைகாலி மூட்டு வலியெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த சிறப்பு வந்து அப்படி எல்லாம் சிறப்புலாம் எடுத்துக்கங்க. இந்த பிஸ்னஸ் வழியாகவும் பண்ணலாம். நான் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சரி அடிஷனலாக எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணுமே அப்படின்ற வருமான வாய்ப்புக்காக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். வந்து அனைவரும் எடுத்துங்க, நல்லா பண்ணிடுறாங்க. நன்றி வணக்கம் சார். அந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட்டு காட்ட முடியுங்களா? பார்த்தீங்களா? புரியும். கால்வலி கைவலி கிட்டத்தட்ட ஒரு பாப்பா ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்ததுலேருந்தே எப்போ பார்த்தாலும் ஒரு நிஜமா சொல்கிறேன், ஒரு எனக்கு காலெல்லாம் கூட அமர்த்தி ஒரு வலிக்குதுன்னு சொன்னான். நேற்று இருந்துட்டு நீ கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சும்மா என்னை அடிச்சு பண்ணிட்டு இருப்பியே, இப்போ கால் வலிக்குதான்னு கேட்டாரு. நிஜமாலுமே மறந்துட்டேங்க. ரொம்ப காலமாக இருந்தது எனக்கு நினைவே இல்லை. நான் சொன்னதானே எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் தான் சீரியஸாகவே இருக்குது. இப்போ நார்மல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டெம்பி வந்து நான் சாப்பிட்டேன். ஒரு 24 நாள் நான் குடிச்சிருக்கிறேன். எனக்கே அதோட ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. நான் இவங்ககிட்ட சொன்னேன், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டேன். நான் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ஓகே, எனக்கு மனசு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். இதை குடிச்சிட்டு எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சனால தான் நான் மற்றவங்ககிட்ட சொல்கிறேன். நேற்று போய் நேற்றுலேருந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இதில் நான் வேலையே செய்யலை. நான் சேர்ந்ததுலேருந்து நானும் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரும் இருக்காரு. எங்கள் வீட்டுக்காரும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. நான் சம்பளம் வாங்கலை, ஏன்னா நான் அதில் வேலையே செய்யலை. இப்போதான் ஒரு 2 நாளாக தான் நான் சரி நம்ம போய் எடுத்து நம்ம செய்யலாம். ஏன்னா நமக்கு அது கேட்குது. நம்மளால இன்னும் ஒரு 2 பேர் சரி கொஞ்சம் நல்லா ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொன்னேன். அதனால நீங்கள் என்ன டேஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைனாலும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குங்க, யாருக்காவது தேவைப்படும். நீங்கள் அவங்க எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்களே சொல்கிறோம். ஹாய், என் பேர் காயத்ரி. நம்ம எல்லாரும் கூட இதை வந்து நான் குடிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வீசிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டஸ்ட் அலர்ஜி அதிகமாக வரும். சைனஸ் பிரச்சனை இருக்கும். தைராய்டு இருக்குது. அதனால தான் 2 டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப அண்டர் வெயிட் ஆகிட்டேன். இப்போ
அந்த வீசிங் 1 வீக்குக்கு அப்புறம் இப்போ அந்த வீசிங் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வீசிங் இல்லை, எப்போவுமே நரம்பூசி போட்டால் தான் அந்த வீசிங்கே இருக்கும். இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் நார்மலாக எப்பவும் கூட அந்த மூச்சை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ரிலீஃபாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த குளிர்ந்த காற்றை கூட என்னால் வெளியே வந்து டக்குன்னு அந்த ஏர்லி மார்னிங்லாம் வந்து அந்த காற்றெல்லாம் இழுக்க முடியாது. ரொம்ப தும்மலாக வந்துட்டே இருக்கும், அடிக்கடி தலைவலி வரும். டக்குன்னு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் போய் வேலை பார்த்தாலுமே வீசிங் டக்குன்னு வந்துடும். நரம்பூசி போட்டால் மட்டுமே தான் கேட்கும். எப்படியுமே 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த குளிர்காலம் மழைக்காலமாக இருந்துச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை போயினாலும் நரம்பூசி போட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த 1 வீக்குக்கு அப்புறம் எடுத்து தெரிஞ்ச 1 வீக் தான் ரெகுலராக. இப்போ நான் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சினேன். அப்போ டெஸ்ட் நானே தான் க்ளீன் பண்ணேன், எல்லாருக்குமே பண்ணேன். ஆனால் எனக்கு வரல. நான் நினச்சேன் வரும் வீசிங் வரும்னு, எனக்கு ஆனால் வரல. நான் ரன்னிங் நோஸுமே அந்த தூசி பட்டாலுமே தும்மலாக வரும், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரல. நான் வந்து 3 வருஷமாக படுத்துன்னு தான் இருந்தேன். வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வருவோம், படுத்துக்குவேன். காலையில் மாத்திரை, ராத்திரிக்கு மாத்திரை இதெல்லாம் போட்டுன்னு படுத்துன்னு தான் இருந்தேங்க. ஆனால் தருமபுரியிலேருந்து சார் வந்தார், தமிழ் சார் வந்தார், என்னை பார்த்தாரு. ஒரு நைட்டு வந்து என்னை குடிக்க சொன்னார். இப்போ ஒரு 20 மில்லி ஊற்றி ஒரு டம்ளரில் குடிக்க சொன்னார், ஜூஸ். அதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு பாருங்கன்னாங்க. குடிச்சு பார்த்தோன்னே எனக்கு காலையில் வந்து ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. மாற்றம் தெரிஞ்சதுனால எங்கள் வீட்டில் வந்து நான் திட்டி அந்த பாட்டிலை வாங்கி கொடுக்க சொன்னேன். வாங்கி கொடுத்து சாப்பிட்டேங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 20 நாள் சாப்பிட்டேன். 20 நாள் சாப்பிடும் போகும்போது நான் வண்டியே ஓட்ட மாட்டேன், எழுந்து வெளியே வர மாட்டேன். இன்னொரு நாளைக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கேனா போகிறாங்களா தனியாக ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம். அப்படியே ஒரு அல்ற ஒரு ஸ்டேஜில் எத்தனை நாள் ஒருத்தரை நான் போய் கூப்பிட்டுக்கணும், நம்ம எவ்வளோ வேதனை பண்ணி கேட்குறதுன்றதுனால வந்து நான் ரொம்ப மனசில் வருத்தமாக இருந்தேன். டெய்லி ஒரு தாக்கு போகும்போதுனா நான் வண்டி எடுக்குவேன், சரண் எங்கனாலும் போவேன். ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி வீட்டோட முடங்கி உட்காந்துட்டேன்ற ஒரு மனசு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. அந்த ஜூஸை குடித்த பின்னாடி அந்த ஒரு பாட்டில் முடிஞ்சு 2வது பாட்டில் குடிக்கிறேன். எனக்கு ஒரு துணிவுனா வண்டி ஓட்டி பார்க்கலாம், போகலாம் அப்படின்ற ஒரு அந்த துணிச்சல் வந்துடுச்சு. போனேன். ஏறக்குறைய பார்த்தா 20-40 கிலோமீட்டர் போயிட்டு பேங்க் வரைக்கும் போயிட்டு பேங்க்லேருந்து பணம் கொஞ்சம் எடுத்துக்கின்னு வந்துட்டேன். இப்போ 2வது பாட்டில் சாப்பிட்டுக்கிறேன். கண் பார்வை ஆப்ரேஷன் பண்ண கண் பார்வை தெரியாது இருந்துச்சு. ஆனால் அந்த ஆப்ரேஷன் பண்ண கண் வந்து இப்போ தெளிவாக தெரியுது, நல்லாவே தெரியுது. அதாவது ஒரு 20 அடிக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த மூஞ்சி ஆறுன்னு தெரியுது. ஆனால் அப்போ தெரியாது. கண் பார்வை ஆப்ரேஷன் பண்ணி அந்த கண்ணே தெரியாதுங்க. ஆனால் இப்போ கண்ணு நல்லா தெளிவாக தெரியுது, கண் பார்வை தெரியுது. இப்போ காலும் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, கண்ணு பிரச்சனை இல்லை. கை விரலெல்லாம் இப்படி மடங்கி இருந்தது வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது. நல்லா நான் நீட்டுறேன், மடக்கிறேன், வண்டி ஓட்டுறேன், நல்லா இருக்குதுங்க, எந்த பிரச்சனை. கால் ஒரே ஒரு வழியாக இருக்கும். கால் ஒரு ஆயில்மெண்ட்டு பூசி மட்டும் தான் ராத்திரியில் போடுங்க சார். ராத்திரியில் ஆயில்மெண்ட்டு பூசா படுக்கவே மாட்டான். அதுவும் ஆயில்மெண்ட் எப்படி ஜெட்டெல்லாம் கழட்டிட்டு டோர் லாக் பண்ணிட்டு போய் பூசிக்கின்னு வந்து தான் திருப்பி ஜெட்டு போட்டு தான் படுக்கும் உள்ள. ஆனால் இப்போ அந்த ஆயில்மெண்ட்டே பூசது கிடையாது. ஆயில்மெண்ட்டில் அப்படியே வாங்கினது கூட அப்படி இருக்குது. ஆனால் அந்த வலியும் இல்லை, நல்லா இருக்குதுங்க. என்னுடைய ரிசல்ட்டை நான் சொல்கிறேன். ஆனால் கண் பார்வை மெயினாக இருக்குது, கால் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அனைத்துமே நல்லா இருக்குது. சுகரும் வந்து நார்மலாக தான் இருக்குது. முன்னாடி 750 இருந்துச்சுங்க சுகரு. ஆனால் இப்போ வந்து 120, 130 இப்படி தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், டீயே குடிச்சு கூட காஃபி குடிச்சு கூட பார்த்தோம் ஒரு நாள். வாங்க சுகர் ஏறும், அது எவ்வளோ அந்த நார்மலாக தான் நிற்கிது. இதுதாங்க என்னோடய ரிசல்ட்டு. என்ன ஜூஸ் குடிச்சிங்க ஐயா நீங்கள்? என்ன ஜூஸ் குடிச்சிங்க? இந்த ஜூஸ் தாங்க. ஓகே. இது பேர் சொல்லுங்க. அந்த பேரனுக்கு என்ன கை காலில் எல்லாம் சோயாசிஸ் சொன்னாங்க இல்லையா, அதில் தோல் முடிய ஆரம்பிச்சிருச்சு. கையில் பாதத்தில் டாக்டர் நான் 2-3 டாக்டர் போய் காட்டினேன். கொஞ்ச நாள் இருக்கும், அந்த மெடிசன் போட்டு சரியாகும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஆரம்பிச்சு ரத்தத்தோட சோயாசிஸ் அந்த தோலை பிடிச்சி ரத்தத்தோட வரும். அப்புறம் எனக்கு கவலை ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் சித்தியோட பேரனுக்கு அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னும் காலேஜ் பாஸ் கை காலெல்லாம் அவனோட உணவு கட்டுப்பாடு சரியில்லை. ஏன்னா டெய்லி அவள் நான்வெஜ் எல்லாம் நான்வெஜ் இந்த சப்ளிமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கை தந்தாலாம் எந்த ஒரு தோல் நல்லா இருக்கு. நான் 65 தொட்டுட்டேன். நான் 65 யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் ரிட்டையர் 4 வருஷம் ஆச்சு. வந்து நான் இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட ஆப்ரேஷன் ஆயிருக்கு. ஆப்ரேஷன் ஆன ஆள் மாதிரி தெரியாது. வந்து இந்த சப்ளிமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். 4 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யறாரு. இப்போ இன்னும் அதிக சுறுசுறுப்பாக இருக்கேன். அதோட அம்மா போட்டுருந்துச்சு எனக்கு போன மாதம். 1 மாதம் நான் எடுத்துக்கல, கொஞ்சம் டைம் தான். அப்புறம் இளையராஜா பையன் வந்து எனக்கு அந்த பாக்கெட் அதை கொடுத்தாங்க, ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அது வந்து எனக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது, தெம்பாக இருக்குது. இன்னும் வந்து அந்த குரலில் வந்து எனக்கு உடம்பு என்ன பண்ணாலும் கொஞ்சம் நடுக்கம் இருக்குது. காலை வணக்கம். என் பேர் பகவதி. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேங்க. நான் 4 லேப் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் இருந்தது. முட்டியெல்லாம் நிறைய வீக்கங்க.
என்னோட அப்ளைனஸ் மிஸ்ஸஸ் உமாபதி சார், ஜெயராமன் சாரும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கோர் ஒராக்வி ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலைங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இல்லை நீங்கள் எடுங்க, ஃபஸ்ட்டு எடுத்துட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு பாட்டில். ஒரு 1 வீக் எடுத்தேங்க. எடுத்ததுக்கப்புறமா அந்த வீக்கெல்லாம் சுத்தமாக குறைய ஆரம்பிச்சிச்சு, வலியும் இல்லைங்க. 1 வாரம் கழிச்சு ரிசல்ட் இவ்வளோ நல்லா இருக்கே, ஏன் நம்ம லேபுக்கு டெஸ்ட்டுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட லேப்க்கு யாரெல்லாம் பேஷண்ட்ஸ் வராங்களோ அந்த ரிசல்ட், என்னோட ரிசல்ட்டை சாம்பிளாக எடுத்து எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120, அதாவது 120 பாட்டில் வெளியே வந்து நான் மட்டும் தனியாகவே நான் செல்ஃபாக வந்து தைராய்டு, கேன்சரு, சுகரு, கொலஸ்ட்ராலு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன் இதை நம்ம ஏன் ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்ளைனர் ஜெயராமன் சார் என்னோட. வணக்கம், என் பேர் பூமுடி, நான் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து காசிம் சார் பார்த்தீங்கன்னா இந்த ஒராக்வி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு கால் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சு, நரம்பு பிரச்சனை இருந்துச்சு, விரல சின்ன கட்டி கூட இருந்துச்சு. இந்த ஒராக்வி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ரிலீஃப் ஆகிடுச்சு. ஒரு 2 வருஷமாக பீரியட் ஆகாமல் இருந்தேன். இப்போ ஒரு 5 நாள் ஆச்சு நான் பீரியட் ஆகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது காஃபி ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தேன், காஃபி கொடுத்தாரு. காஃபி சாப்பிட்டு அடுத்த நாள் எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு, முட்டு வலியில் இல்லாமல் இருந்துச்சு. நல்லா ஃபீல் பண்ணுறேன், நல்லா இருக்கு. தேங்க்யூ ஒராக்வி, தேங்க்யூ காசிம் சார். நட்டமட்டி காலனி, திண்டுக்கல் மாவட்டம். இந்த பாட்டில் எடுத்துருக்கேன். எதுக்காக பாட்டில் எடுத்தீங்க? மூளைக்கடுப்புக்கு. எத்தனை வருஷம் இருந்தது? 2 வருஷத்துக்கு இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டேன். எத்தனை பாட்டில்? ஒன்று தான் வாங்கி சாப்பிட்டேன். 2வது பாட்டில் கொண்டு இப்போ வந்திருக்காங்க சாயந்தரம் வந்திருக்காங்க. வாங்கி சாப்பிட சொல்லிட்டாங்க. முடிக்கு சாப்பிட முடி நல்லா வளர்ந்து. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? சொட்டையா இருந்துச்சு. சொட்டை இருந்துச்சுங்களா? சரி, சாணி கூட கொஞ்சம் நல்லா வளரும் மேடம். ஓகே, சூப்பர். இப்போ 2வது பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, தொடர்ந்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூம்மா, நன்றி. நம்ம ஸ்டெம்பி சம்மந்தமாக என்னோட நண்பர் பதுவில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரோட சித்தப்பாவுக்கு கார்டியாலிக் அரெஸ்ட் போய் நாராயணா இந்தியாவில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஆகணும், ஆஞ்சியோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அர்ஜென்ட் வேலை நிமித்தமாக அசான் போய் ஆகணுங்கிற சூழ்நிலை. என்னை வந்து ஒசூரில் சந்தித்தார். போகும்போது அவர் காரில் பேக் சீட்டில் படுத்துக்கிட்டு தாங்க போனார். அவருக்கு ஒன்று ஸ்டெம்பி மட்டும் கொடுத்தேன். அவர் போயிட்டு ரிட்டன் டெய்லி 2 வேலை எடுத்துக்க சொன்னேன். காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி. அவர் எடுத்துக்கிட்டு அசான் போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு 12வது நாள் திரும்பி வந்தார். கையில் ஒரே ஒரு பாக்கெட் மிச்சம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தார். சார் இம்மீடியட்டாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டார். கொண்டு போய் கொடுத்தேன். அவருக்கு 15 நாளில் ரீசெக்கப்புக்காக நாராயண வித்யாலயா கொஞ்சம் தருமபுரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனார். போயிட்டு செக் பண்ணதில் உங்களுக்கு எந்த நெசசிட்டியும் இல்லை ஆஞ்சியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட் வந்துருக்கு. எனி பிளாக் இல்லை. அதுவும் பிளாக் எங்கே இருந்துச்சுன்னு அவங்க சொன்னது மேக்ரோ நர்வஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண முடியாது சார். ஆஞ்சியோ மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேக்ரோ நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட முடியை விட மெல்லிய ரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பு. அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது, ஸ்டெண்ட் வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆஞ்சியோவில் வச்சு பிளட்டை பம்ப் பண்ண முடியும். அது மட்டும்தான் பண்ண முடியும். அந்த இடத்துல இருந்த அடைப்பை கூட எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு சார். இதே மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல் நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு நண்பர் நம்ம மேச்சர்ல இருக்கிறாருங்க.
அவரும் நாராயண ஹெல்தியாலருக்கு முதல் நாள் ஆபரேஷன் பண்றதுக்கு அடுத்த நாள் ஒசூர்ல என்னை சந்திச்சார். அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு எதனாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்கன்னா என்னை சந்திச்சாரு. அவருக்கு ஸ்டெம்மியும் உராக்வியும் கொடுத்தேன். அவருக்கு என்ன இஷ்யூனா 4 வால்வ், ஹார்ட்ல இருக்கிற 4 வால்வ்ல ஒரு வால்வ் பங்க்சர் இல்லை, பிளட் லீக் ஆயிட்டு இருக்குது, இமீடியட்டா பண்ணியே ஆகணும்ன்றாங்க. அண்ட் தென் பைல்ஸ், இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆபரேஷன் பண்ண முடியாம டேட் தள்ளி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, மெடிகேஷன் கொடுத்து. அவருக்கு மரண வேதனை பைல்ஸ் தான் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க, எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உணர்ந்துட்டு இருந்தாலும் அவருக்கு ஸ்டெம்மியும் உராக்வியும் கொடுத்தேன். இன்னையோட 21 நாள் ஆச்சுங்க. அவருக்கு ஹார்ட் அருமையா ஃபங்க்ஷன் இருக்கு. தேர் இஸ் நோ எனி சிங்கேஜ். ஹார்ட்ல 4வது வால்வு நல்லா இருக்குது, சுருக்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. பைல்ஸோட சைஸ், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அவருக்கு அதோட சைஸ் குறைஞ்சி உள்ள போயிருக்கு. ஒரு அருமையான இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு பாராட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ப்ராடக்ட் அந்த லெவலுக்கு ப்ராடக்ட் சப்போர்ட் இருக்கு. என்ன காரணம், உங்களுக்கு பயந்து என்கிட்ட வந்தாங்க. நான் பெருமையா சொல்லி எனக்காக சொல்லுங்க, இது என் கையில இருக்குங்கிறது தெரிஞ்சு வந்தார். அந்த லெவலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இதை வச்சு இந்த உலகத்தையே மாற்ற முடியும். நம்முடைய கோர் ஓராபியோட ஒரு அற்புதமான ரிசல்ட் வீடியோஸ் அன்னைக்கு நான் போட்டிருக்கிறேன். இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3 வயதாச்சு. நான் 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த குழந்தையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையால் எந்திரிச்சு நடக்க முடியாது. கிட்டத்தட்ட ஆங்கில மருத்துவத்தில் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் எந்த ரிசல்ட்டுமே கிடையாது. பட் 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன கூட்டு போய் இந்த குழந்தைக்கு ப்ராடக்ட் கொடுத்து இதை சாப்பிட வச்சு நடக்க வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பாக வந்து நான் நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட குறைபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அப்போ உங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே பார்த்தோன்னா என்கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்டாங்க. என்ன ப்ராடக்ட் எங்களுக்கு 100% ரெடி ஆகுமா அப்படின்ற